தை மாசம் வந்தாலே தரையெல்லாம் நெல்வாசம், துன்பங்கள் ஓடட்டும் தலை தெறிக்க வனவாசம். பொங்கலோ பொங்கல், இது காணும் பொங்கல். காணும் பொங்கல் தினமான இன்று காணும் பொங்கல் என்றாலே உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு, சுற்றத்தாரோடு மிக மகிழ்ச்சியாக உணவு பண்டங்கள் உட்பட தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடும் பொங்கல் இது. அதே போல மாலை நேரங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று குடும்பத்தோடு மகிழ்வோடு இந்த காணும் பொங்கல் தினத்தை கொண்டாடுவர். அந்த விதத்தில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் நாம் இன்றைக்கு பொதுமக்களோடு சேர்ந்து காணும் பொங்கல் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். இது காணும் பொங்கல் மட்டுமல்ல, கன்னி பொங்கல், கன்று பொங்கல் என்று கூட அழைக்கிறார்கள். அத்தனை சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் இந்த மெரினா கடற்கரை என்பது மானுட சமுத்திரத்தால் திக்குமுக்காடும் அளவிற்கு அத்தனை மக்கள் இங்கே கூடுவார்கள். குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு தங்களுடைய நீண்ட நாட்களாக தாங்கள் பார்த்திராத உறவினர்கள், நண்பர்களை எல்லாம் அழைத்து ஒன்று கூடி தங்களுடைய காணும் பொங்கல் கொண்டாட்டத்தினை இங்கே தொடங்க இருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளையும் அதே போல சென்னை மாநகரில் மெரினா கடற்கரை, தீவு திடலில் உள்ள கண்காட்சி, பெசன்ட் நகர் கடற்கரை, பல்வேறு கோயில்கள் என மக்கள் தற்போது குவிய தொடங்கியிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மெரினா கடற்கரையில் அலைகளுக்கு பதிலாக மக்கள் அலையை பார்க்க முடியும் என நம்புகிறோம். தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக போலீசார் பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரை சென்னை என்று மட்டுமில்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா தலங்களிலும் இன்றைக்கு பொதுமக்கள் கூட்டம் கூடும் என்பதற்காக ஏற்கனவே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் வந்து போவதற்கான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ந்து நமக்கு காண்பிக்க இருக்கிறார்கள். கணேஷ் கூறியதை போல் சென்னையில் மெரினா கடற்கரையில் நாம் இருக்கிறோம். இதே போல தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் சுற்றுலா தலங்கள், பூங்காக்கள், கோவில்கள் என பல்வேறு இடங்களிலும் நமது செய்தியாளர்கள் அங்குள்ள நிலவரத்தை வழங்க காத்திருக்கிறார்கள். முதலாவதாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், மெரினா கடற்கரையில நாங்களும் இருக்கோம். மக்கள் குவிய தொடங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கும் சூழலை சொல்லுங்க. திவ்யா, காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது மெரினா கடலில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கும் இடம் உழைப்பாளர் சிலை. இந்த உழைப்பாளர் சிலை அருகே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. வெயில் சற்று குறைந்து வருகிறது. வெயிலுக்காகத்தான் காலையிலிருந்து மக்கள் சற்று வராத இருந்தார்கள். தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த வாகனங்களிலும், ஆட்டோக்களிலும், பேருந்துகள் மூலமாகவும், குட்டியானை என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாகவும் உறவினர்களோடு குடும்பமாக இங்கு வந்து குவிய தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியவாறு மெரினா கடற்கரை முழுவதுமாகவே மனித தலைகள் நிரம்பிய ஒரு பிரமிப்பான ஒரு காட்சிதான் இங்கு தோன்றி இருக்கிறது. இவர்களை கண்காணிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் காவல்துறை தரப்பில் ஒரு விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மேலும் இங்கு குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்காக குழந்தைகள் கையில் கைப்பட்டை ஒன்றை கட்டும் ஒரு நிகழ்வும் தற்பொழுது இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது நம்மால் இங்கு காண முடிகிறது. குழந்தைகள் யாரேனும் காணாமல் போனால் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் கையில் கைப்பட்டை கற்றி அதில் பெற்றோருடைய எண்களும் காவல்துறையுடைய எண்களும் அதில் எழுதி குழந்தைகளுடைய கையில் கட்டப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் துளைந்தால் இது மிகவும் உதவும் என்றும், அவர்கள் வேறு யாராவது அந்த குழந்தைகளை கண்டெடுத்தால் அவர்கள் பெற்றோருக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் எளிதில் கண்டுபிடிப்பதற்கு இது உதவும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, மணிகண்டன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி சொன்னீங்க. பொதுமக்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் போது மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கான கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி தரப்பில் அவர்களுக்கு தற்காலிக மொபைல் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய
கழிவறைகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளும் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மக்கள் கூட்டத்திற்கு தகுந்தவாறு அந்த மொபைல் டாய்லெட் இல்லை என்றே மக்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். தேவையான ஆட்களை இங்கு கழிப்பறைகளில் ஏற்படுத்தவில்லை. ஆகையால் கழிப்பறைகள் அசுத்தமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இங்கு எழுகிறது. இருந்த போதிலும் இவையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் இங்கு வந்தமனம் இருக்கிறார்கள். ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை, வருடம் முழுவதும் சம்பாதித்து வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகிழ்ச்சியான தருணத்தை, இந்த மகிழ்ச்சியான பண்டிகையை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரையில் நாங்கள் குழுமி இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித இடர்பாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் பொறுத்துக் கொண்டு இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த மெரினா கடற்கரையில் குவிந்திருக்கிறோம் என்று மக்கள் தரப்பில் கூறுவதை நம்மால் இங்கு கேட்க முடிகிறது. கணேஷ், மணிகண்டன், அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதையெல்லாம் மீறி மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை போன்ற கடற்கரை சார்ந்த சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமான விஷயமே மக்களின் கொண்டாட்டங்கள்ல கடற்கரையில அந்த கடல் நீர்ல குளிப்பது மட்டும்தான். கடல் நீருக்கு போய் காலாவது நினைச்சிட்டு வந்துடணும்னு வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் கூடுவாங்க என்பதால மக்கள் கடலிலே குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறதா? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக சென்னை கடற்கரை என்றாலே குளிப்பதற்கு தகுதியில்லாத கடல் என்று காவல்துறை தரப்பில் ஏற்கனவே குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இன்று காணும் பொங்கல் என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு கடற்கரை முழுவதுமாக சவுக்கு கட்டையாலான தடுப்புகள் இங்கு அமைக்கப்பட்டு அவர்கள் கடலில் இறங்கி குளிக்காத வண்ணம் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்திருக்கிறார்கள். இருந்தபோதும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் தடுப்பையும் மீறி கடலில் இறங்கி குளிக்க ஒரு ஆர்வத்தை காட்டி வருவதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக 200 நீச்சல் வீரர்கள், மீனவர்களோடு சேர்த்து 200 நீச்சல் வீரர்கள் இங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினுடைய 30க்கும் மேற்பட்ட கமாண்டோ மீட்பு குழுவினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நவீன உபகரணங்கள், பாதுகாப்பு அம்சங்கள், படகுகளுடன் இங்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். யாரேனும் கடலில் தப்பி தவறி குளிக்க நேர்ந்துட்டால் அல்லது கடலில் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக இந்த பாதுகாப்பு அம்சங்களோடும் படகுகளோடும் அவர்கள் சென்று காப்பாற்றுவதற்காக கடற்கரையில் தயாராக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் மீறி தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக தீயணைப்பு வாகனங்களும் ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இங்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கணேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க மணிகண்டன். சென்னையில மெரினா கடற்கரையில மக்களுடைய கூட்டம் குவிய தொடங்குறத பார்க்க முடியுது. இதே மாதிரி ஈரோட்ல காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மக்கள் எந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்றது குறித்து தகவல்களை சுஜாதா கிட்ட கேட்கலாம். சுஜாதா, ஈரோட்டினுடைய எந்த பகுதியில நீங்க இருக்கீங்க? காணும் பொங்கலை எந்த வகையில, எந்த விதத்துல அங்க மக்கள் கொண்டாட தொடங்கியிருக்காங்க? கண்டிப்பா திவ்யா, தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்கு காணும் பொங்கல் கொண்டாட்டம் அதிகமா இருக்கும், அதே அளவு அந்த கொண்டாட்டம் குறையாமலே ஈரோடு மாவட்டத்தில் இருக்குன்னே சொல்லலாம். நான் இப்ப இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் வஉசி பூங்கால. இந்த பூங்காவோட சிறப்பு அம்சமா சொல்ல போனோம் அப்படின்னா, வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு எப்பவுமே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த பூங்கால அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இங்க காணும் பொங்கலை கொண்டாடிட்டு வராங்க. காலை முதலே பெண்கள் ஏராளமானோர் வர துவங்கி இருந்தாங்க. ஆனா தற்பொழுது பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் பாராமல் தங்களோட மகிழ்ச்சியை ஆடி பாடி இவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க. இப்ப நீங்க நேரடியாவே பார்க்கலாம், கும்மியாட்டம், கபடி, கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி தங்களுக்குள்ள எப்படி எல்லாம் தங்களுக்குள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது நம்ம ஒரு பெண் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். எவ்வளவு வருஷமா இந்த பூங்காக்கு இருக்கீங்க? எப்படி எல்லாம் நீங்க காணும் பொங்கலை கொண்டாடிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. 5 years இந்த பூங்காக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த பூங்காக்கு நம்ம ஃப்ரீடமா கொண்டாடலாம். பசங்களா இல்லாம நாங்க என்ஜாய், பொண்ணுங்க மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா பண்ணலாம். நல்லா ஜாலியா இருக்கும்ல. பொண்ணுங்களோட சேர்ந்து விளையாண்டு, அப்படி பிடிச்சி விளையாண்டு, கண்ண முடிச்சு விளையாண்டு, பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
வருஷம் வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த ஒரு நாளை எங்களுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறோம் நாங்க. இதே போலவே இங்க இருக்கிற பெண்மணிகள் வர பெண்மணிகளுக்கெல்லாம் வந்துட்டு கோலாட்டம், கும்மி ஆட்டம் இது போன்ற விளையாட்டு போட்டிகளை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா, நீங்க வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அதாவது ஒரு வருடம் ஃபுல்லாவே வந்துட்டு குடும்பம் குழந்தைங்க அந்த மாதிரியே இருப்பீங்க. சோ இந்த ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நான் மேரேஜ் பண்ணி 70வது வருஷத்துல மேரேஜ் ஆச்சு. அந்த வருஷத்துல இருந்து இப்ப 2016 வரைக்கும் இன்ன வரைக்கும் நாங்க வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி எல்லாம் ரொம்ப ஜாலியா 60ல இருந்து 70 வரைக்கும் 80 வரைக்கும் எல்லாருமே ஜாலியா விளையாடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல மனக்கவலை விட்டுட்டு இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பி பொங்கல். சூப்பர். ஓகே, ஆண்களுக்கு வந்து இங்க அனுமதி மறுக்கப்படுது. சோ இப்ப பெண்கள் மற்றும் நீங்க மட்டுமே இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது பிள்ளைங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா எல்லா பாடலும் பாடுறாங்க. பழைய பாட்டு புதிய பாட்டுல எல்லாம் பாடுறாங்க. 10 வயசு மேற்கொண்டு ஆண்கள் அனுமதிக்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேத்தி பேர எல்லாமே ஜாலியா இருக்காங்க. வயசு பிள்ளைகளா வரனால எல்லாத்துக்கும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் ரொம்ப நல்லா. இதுவே இப்ப நீங்க நேரடியாவே பார்க்கலாம். இப்ப வந்துட்டு கும்மியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்ப இதே மாதிரியே கும்மியாட்டம், கோலாட்டம் அந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் வந்துட்டு இவங்க ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து தனியா வந்துட்டு ஒரு பாட்டு போடப்பட்டு அவங்க வந்துட்டு ஆடியும் பாடியும் மகிழ்ந்துட்டு வர்றதை நம்ம நேரடியாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாத வந்துட்டு இங்க வந்துட்டு அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்களை வந்துட்டு சாப்பிட்டும் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவங்களோட உற்றார்கள் எல்லாரோடையும் வந்துட்டு ஒண்ணு கூடி இருக்கும் போது தங்களோட மகிழ்ச்சியை வந்துட்டு பயங்கரமா வெளிப்படுத்துறது நம்மளால நேரடியாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இவங்க வந்துட்டு நேரடியா ஆண்கள் இருக்கிறங்காட்டிக்கு ஒரு கூச்ச சபாவா இருக்கும். ஆனா வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே இருக்கிறங்காட்டிக்கு இவங்க இந்த காணும் பொங்கலை நல்ல கொண்டாட்டமாவே கொண்டாடிட்டு வராங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. திவ்யா, கணேஷ், சுஜாதா இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற பெண்களை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பொண்ணா இந்த கும்மி ஆட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த காட்சிகளை அடுத்த தலைமுறையினர் பார்க்கும்போது நிச்சயமா வந்து பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்கான உரியடித்தல் போன்ற அந்த கலைகளாகட்டும் அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.